உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்தியாவிலேயே ராஜஸ்தானி, குஜராத்தி மிக சீக்கிரத்துக்குள்ள டயபெட்டிக் இல்லாத மாநிலமாக அறிவிக்க போறாங்க. இந்தியாவிலேயே அதிக டயபெட்டிக் மக்கள் அதிகமாக டயபெட்டில பாதிக்கப்படுறவங்க தமிழ்நாடு தான். முக்கியமான காரணம் நம்முடைய பிரதான உணவு வந்து பட்டை தீட்டப்பட்ட அரிசி, வெள்ளை உணவு தான் நம்ம அதிகமாக சாப்பிட்டுருக்கோம். அதை அப்படியே மாற்றி நீங்க ஆப்போசிட்டா நீங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா அங்க வந்து மக்கள் அதிகமாக ஒயிட் ரைஸே கிடையாது, அதிகமாக எடுத்துக்கொள்வது மில்லட்ஸ் தான். ஸோ ராகி, கம்பு தான் அவங்களோட பிரதான உணவாக காணப்படுது. என்ன இருக்கு, அது நம் நாட்டுல இருந்து வந்ததுதான். தமிழ்நாட்டுல உள்ள மில்லட்ஸ் இன்னைக்கு வட மாநிலத்துல அதிகமான ஒரு மக்களுக்கு அதை பத்தில ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த உணவு எந்த அளவுக்கு அவங்களுடைய ஹெல்த்தியா வச்சுக்கிறது, எந்த அளவுக்கு அவங்க டயபெட்டிக் லெவல் குறைச்சிருக்குன்னு பாத்தீங்களா? ஸோ தயவு செய்து நம்ம நாட்டில் விளையக்கூடிய இந்த மில்லட்ஸை நம்மளுடைய பிரதான உணவாக மாத்துங்க. ஸோ ஒயிட் ரைஸை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிட்டு அதுல நம் பாரம்பரியமான அரிசியை கொண்டு வாங்க. கம்பையும் அதே போல ராகி, இது ரெண்டு தான் மிக பிரதானமான உணவா கொண்டு வந்தாலே சீக்கிரத்துல நாமும் டயபெட்டிக் இல்லாத ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலமும் அறிவிக்கப்படும்.